ஒவ்வொரு டைமும் இந்தியன் ஸ்டோர் போகும்போது பலாப்பழம் இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பேங்க. இந்த டைம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்களா, அரைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிட்ட கையோட பலாக்கொட்டைய வந்து தண்ணி ஊத்தி, உப்பு போட்டுங்க ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு புளிக்குழம்பு தான் பண்ண போறோம். எப்படி பண்ணணும்னா, எண்ணெய் ஊத்தி கடுகு, பெருங்காயம், கருவேப்பில, ஒரு பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. அது கூடவே 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மிளகாத்தூள் போட்டுட்டு, எலுமிச்சம்பழம் சைஸ்ல புளி நல்லா கரைச்சி ஊத்திட்டுங்க. 4 கத்திரிக்காயும் போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. அது கொதிச்சிட்டு இருக்க கேப்ல பலாக்கொட்டை வேக வச்சிருந்தேன் இல்லைங்களா, அத வந்து தோல் நீக்கி அதையுமே ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் அம்மா சொல்லுவாங்க, பலாக்கொட்டை 2 நாள் கழிச்சு வேக வச்சோம்னா ஈஸியா தோல் உரியும் அப்படின்ட்டு. நான் சுட சுட அப்பயே வச்சுட்டேனுங்களா, தோல் உரிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. அதையுமே இந்த குழம்புல போட்டுட்டுங்க, 1/4 மூடி தேங்காய வந்து தண்ணி ஊத்தி, நல்லா நைஸா அரைச்சு ஊத்திட்டுங்க, குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வர தான் இந்த புளிக்குழம்புக்கான டேஸ்ட் வரும். அதுவும் சுட சுட சாதத்துக்கு இந்த குழம்பு ஊத்திங்க, கூட வத்தல் வச்சு சாப்பிட்டோம்னா, எவ்ளோ சூப்பரா இருக்குதுங்கிறீங்க. நீங்க பலாக்கொட்டையில என்ன ரெசிபி பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க.